வணக்கம். என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் பலருக்கு பக்கவாதம் ஏற்பட காரணமான அந்த நோயை பற்றி நாம் பேசப் போகிறோம். இப்போது ஒரு நோயாளர் கிளினிக்குக்கு வரும்போது அவர்களுடன் நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது பெரும்பாலும் உரையாடலில் தெரியவரும் ஒன்று என்னவென்றால், அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்ட நாளுக்கு முன்பு அவர்கள் ஏதோ ஒன்று செய்திருந்தார்கள். அது பொதுவாக எங்களுக்கு தெரிந்துவிடும். அது ஒரு வகையான விருந்து, அந்த நோயாளி செய்யக்கூடாத ஒன்று. அந்த விருந்து எப்படி இருக்கும் என்று நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மட்டன் மிகவும் பிடிக்கும். மட்டன் மிகவும் பிடிக்கும் அந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், குடும்பம் ஒன்று சேரும் நிகழ்ச்சி நடந்தாலும் வேறு ஏதாவது நடந்தாலும் நாமும் சிவப்பு இறைச்சி அதிகமாக சாப்பிடுகிறோம். அதற்காக தயாரிப்பு செய்யும் போது அதில் அதிக அளவு நெய் சேர்க்கப்படுகிறது. சிவப்பு இறைச்சி அதிகமாக சாப்பிடுகிறோம். அப்படி இந்த மாதிரி பாக்கைகள் அடிக்கடி நடக்கும் போது இப்படிப்பட்டவர்களிடம் நாம் அதிகமாக பார்வையிடுவது பக்கவாதம். ஏனென்றால் அது கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. உடம்பில் ஏற்கனவே சில சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். அங்கு இது ஒரு தூண்டுதலாக செயல்படுகிறது. நீங்கள் சாப்பிட்டீர்கள், அடுத்த நாள் உங்களுக்கு பக்கவாதம் ஆரம்பமாகிவிட்டது. ஏனென்றால் உடம்புக்குள் ஏற்கனவே அந்த காயங்கள், அந்த கொழுப்பு, அந்த சூழ்நிலை எல்லாம் உருவாகியிருந்தது. அவைகளுக்கு சற்று ஓர் அதிர்ச்சி மட்டும் போதும் உடனே அவை செயல்பட ஆரம்பித்துவிடும். அதனால் இந்த மாதிரி பாட்டி அல்லது அதிக சிவப்பு இறைச்சி, அதிக எண்ணெய் இருக்கும் பாட்டிகளை தவிர்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் நமக்கு பார்த்து கிடைக்கிறது. அது என்னவென்றால், சிலர் அறியாமலோ தெரியாமலோ அதிகமாக நெய் எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போது நெய் தானாகவே தீங்கு செய்யாது. ஆனால் சந்தையில் கிடைக்கும் நெய் இரண்டு வகை. ஒன்று வனஸ்பதி நெய், மற்றொன்று நம் தேசிய நெய். அது பசுப்பாலை வைத்து செய்யப்படுகிறது. இப்போது நாங்கள் நோயாளியுடன் பேசும்போது அவர் சொல்வார், எனக்கு அந்த நாள் நான் பக்கவாதம் அடைந்ததற்கு முன்பு சோலை புட்டி சாப்பிடும் பழக்கம் இருந்தது. நான் வாரத்தில் 2-3 முறை சோலை புட்டி சாப்பிட்டேன். அல்லது அவர் சொல்வார், எனக்கு கச்சோரி சாப்பிடும் பழக்கம் இருந்தது. நான் நிறைய கச்சோரி சாப்பிடுவேன். நீங்கள் எந்த ஒரு பொருளையும் எண்ணெயில் வறுத்ததை சாப்பிடும் போது உடம்புக்குள் அதிக அளவில் கொழுப்பு சேர்க்கிறது. உங்களுக்கு பிபி அதிகமாக இருந்தால், எடை அதிகமாக இருந்தால், நீரிழிவு இருந்தால், இவை சில நோய்கள் உடம்புக்குள் ஒரு சூழலை உருவாக்கிவிடும். பலவிதமான நோய்களில் பக்கவாதம் அவற்றில் ஒன்று. இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் நெய்யில் அதிகமாக உள்ள ஏதாவது சாப்பிட்டீர்கள். உதாரணத்திற்கு நெய்யில் வறுத்த கச்சோரி அல்லது பூரி சாப்பிட்டீர்கள் என்றால் அடுத்த நாள் உங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருந்தது. உங்களிடம் உடற்பயிற்சி எதுவும் இல்லை. உங்கள் உணவில் நார்ச்சத்து எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் சாப்பிட்ட எண்ணெய், நெய் எல்லாம் உங்கள் இரத்தத்தில் சேராமல் மலத்தின் வழியாக உடலை விட்டு வெளியேற வேண்டும். எனவே இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நோயாளிகளும், பக்கவாதம் பற்றிய வீடியோவை பார்க்கும் அனைவரும், மேலும் பக்கவாதம் இல்லாதவர்களும் நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் இந்த பக்கவாத நோய் பெரும்பாலும் நம்முடைய தவறான உணவு பழக்கங்களால் ஏற்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணம் அதிக அளவில் கொழுப்பு உணவு எடுத்துக்கொள்வது அல்லது சிவப்பு இறைச்சியை அதிகமாக உட்கொள்வது என்பதே. இது மருத்துவ பயிற்சியில் அதிகம் காணப்படுகிறது. மற்ற காரணங்களும் இருக்கின்றன. ஆனால் மருத்துவ பயிற்சியில் நமக்கு இது அதிகம் காணப்படுகிறது. அதனால் உங்கள் உணவில் காய்கறிகளை அதிகரிக்க வேண்டும். அது பசலைக்கீரை ஆகட்டும், வெந்தயக்கீரை ஆகட்டும், பீன்ஸ் வகைகள் ஆகட்டும், மார்க்கெட்டில் கிடைக்கும் எல்லா வகை காய்கறிகளும், அவை அனைத்தும் உங்கள் 3 நேர உணவிலும் இருக்க வேண்டும் என்பது அவசியம். காய்கறிகள் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டால் அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஏனெனில் நீங்கள் ஒரு காய்கறி சாப்பிடும்போது அதில் நார்ச்சத்து இருக்கும். அது தன்னுள் பல பொருட்களை உறிஞ்சி வைத்துக் கொள்கிறது. உதாரணத்திற்கு, அது கொழுப்பை தன்னுள் உறிஞ்சி வைத்துக் கொள்வது போல. அது முழுவதுமாக உடம்புக்குள் செல்ல முடியாது. அதிகமாக இருக்கும் எல்லாம் உடம்பிலிருந்து வெளியேற்றப்படும். இதனால் என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய உடலில் கொழுப்பு அளவு, சர்க்கரை அளவு, கொலஸ்ட்ரால் அளவு ஆகியவை சமநிலைப்படுத்தப்பட ஆரம்பிக்கின்றன. ஏனெனில் நாம் ஒரு மாதிரி பொருளை வழங்கியுள்ளோம். அது உணவில் தவறாகச் சேரும் பொருட்களை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். உடம்பு அவற்றை தேவையான அளவு மட்டுமே எடுத்துக்கொள்ளும். மீதமுள்ளவை உடம்புக்குள் செல்ல முடியாது. இதுவே நம்மை பாதுகாக்கும் மிகப்பெரிய வழியாகும். இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய உணவில் ஏன் நார்ச்சத்து இருக்க வேண்டும் என்பதையும், ஏன் நாம் பெரும்பாலும் ஒரு பார்ட்டி அல்லது ஒரு கூட்டம் முடிந்த பிறகு பக்கவாதம் போன்ற தாக்கங்களை அதிகம் பார்க்கிறோம் என்பதையும். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம். நீங்கள் வந்து நேரில் சந்திக்கவும் முடியும். முழு டாக்டர் குழுவும் இருக்கிறது. அவர்களிடம் நீங்கள் பேசலாம். போகும் முன் உங்களுக்கு போன்ற சில பக்கவாதம் வந்த நோயாளர்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.